ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று தேடுவதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகள் ஒண்ணு நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க ஆண்டவரை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு இடம் இந்த பூலோகத்தில் இல்லை. அப்போ எல்லா இடத்திலும் கர்த்தர் இருக்கிறாரா? இருக்கிறார். சங்கீதம் 139 7 8 வசனங்களை வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் எங்க போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத சங்கீதக்காரன் உணர்கிறார். எப்படின்னா, தேவனை விட்டு நீங்களும் நானும் எங்கேயும் ஓட முடியாது. நான் வானத்துக்கு ஏறினாலும், நீங்க ஃபிளைட்ல போனாலும், இல்ல வானத்துக்கு மேல இப்ப நட்சத்திரங்களுக்குள்ள நிலாவுல வீடு கட்டுறேன்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் வானத்தில் ஏறினாலும் அங்கேயும் தேவன் இருக்கிறார். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் தேவன் அங்கேயும் இருக்கிறார். கடலின் ஆழத்துல கொண்டு போய் சப்மரைன்ல நீர்மூழ்கி கப்பல்ல போய் நீங்க உள்ள உக்காந்தாலும் அங்கேயும் தேவன் இருக்கிறார்.